இந்த செஷனில் நாம அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் ரிலேட்டடாக ஒரு 4 மாடல்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன மாடியூல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், அதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அதுக்கடுத்து என்னென்ன அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் இருக்குது, தென் அந்த அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்லேயே என்னென்ன இன்வாய்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து நான் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப் ஆஃப் வவுச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபைனலாக வவுச்சர்ஸில் இருக்கக்கூடிய மோட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 மாடியூல்லையும் நம்ம வந்து இன்னைக்கு தியரிட்டிக்கலாகவும் அஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் தியரிட்டிக்கல் பார்ட். இதில் வவுச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது. அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் டோட்டலாக வந்து நம்ம ஒரு 10 டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் டேலியில் டோட்டல் வவுச்சர் டைப்ஸில் நம்மளுக்கு வந்து அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ், பேரோல் வவுச்சர்ஸ், ஆர்டர் வவுச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு 4 கேட்டகரிஸில் டோட்டலாக 24 வவுச்சர் டைப்ஸ் வந்து டேலியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வவுச்சர் டைப்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாருமே என்ட்ரி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வவுச்சர் டைப்ஸ் அப்படிங்கிறது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளுடைய சோர்ஸ் டாக்குமெண்ட் தான் என்ன வவுச்சர் டைப் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். இப்போ இந்த எல்லாருமே டேலியில் வவுச்சர்ஸ் டைப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கார் வந்து நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கார் மெக்கானிக்காக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, டிரைவ் மட்டும் நம்ம பண்ண தெரிஞ்சாலே போதும். அதே மாதிரி தான் ஒரு டேலியில் நீங்கள் வவுச்சர்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பியூர் அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பியூர் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இந்த இடத்துல வந்து கிடையாது. ஓகேங்களா, டோட்டல் அதாவது கம்ப்ளீட் அக்கௌண்ட் நாலேஜில் இருக்கிறவங்க மட்டும்தான் வவுச்சர்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இங்கே கிடையாது. ஸோ எல்லாருமே ஈஸியாக வவுச்சர்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த வவுச்சர்ஸில் பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ப்ரீ டிஃபைன்டு வவுச்சர்ஸ், அதாவது 24 வவுச்சர் டைப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 24 வவுச்சர் டைப்ஸ்க்கும் ப்ராப்பராக நேம்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பேமெண்ட், கான்ட்ரா, ரிசிப்ட், ஜேர்னல், சேல்ஸ், பர்ச்சேஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், இந்த மாதிரியான நேம் வந்து ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் வந்து நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ப்ரீ டிஃபைன்டு வவுச்சர் டைப்பை நேம் நீங்கள் ஆல்டர் பண்ணுறாந்தா நீங்கள் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் ரெண்டாவது, நீங்கள் புதுசாக ஒரு வவுச்சர் டைப் ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நியூ வவுச்சர் டைப்பும் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சேல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து டேலியில் ஒரு வவுச்சர் டைப் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஸோ எல்லா சேல்ஸையுமே அந்த பர்டிகுலர் சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சர் டைப்பில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஒரு சில ஆர்கனைசேஷனில் கேஷ் சேல்ஸ் தனியாக ஒரு வவுச்சர் டைப்லையும், கிரெடிட் சேல்ஸ் வேறு ஒரு வவுச்சர் டைப்லையும் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா, நம்ம கேஷ் சேல்ஸுங்கிற ஒரு வவுச்சர் டைப்பும் அடிஷனலாக கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு வவுச்சர் டைப்பும் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம புதுசாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கும் டேலி நம்மளுக்கு அலோவ் பண்ணுது. தென் ஒரு சில வவுச்சர்ஸ் பிஸ்னஸுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆக்டிவேட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு டேலியில் மெமோ வவுச்சர், மெமோரேண்டம் வவுச்சர்ஸ், ரிவர்சிங் ஜேர்னல் அப்படிங்கிற வவுச்சர் டைப் அக்கௌண்டிங் டைப்பாக இருந்தாலும் டிஃபால்ட்டாக அது வந்து டீஆக்டிவில் தான் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அது தேவைப்படுது அப்படின்னா அந்த நீடை பேஸ் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து வவுச்சர்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது நரேஷன்ஸ் அப்படிங்கிற செப்பரேட் செக்ஷன் உங்களுக்கு இருக்கும். அது ஒரு ஃபீல்டு. அந்த ஃபீல்டில் நீங்கள் காமன் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். அந்த என்ட்ரி ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காமன் நரேஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். அப்படி நீங்கள் வந்து கொடுக்கும்போது 2 டைப் ஆஃப் நரேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க முடியும். நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காமன் நரேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் வவுச்சருக்கு நீங்கள் என்ன நரேஷன்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதே நரேஷன்ஸை திரும்ப நீங்கள் வந்து ரீயூஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ண முடியும். ரெண்டாவது செலக்டிவ் நரேஷன். செலக்டிவ் நரேஷன் இன் தி சென்ஸ், ஒரு பர்டிகுலர் வவுச்சர் டைப்பில் டெபிட் என்ன என்ட்ரி பண்ணியிருக்கீங்க, கிரெடிட் என்ன என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ அந்த டெபிட் அண்ட் கிரெடிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிம்பிளி வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு வவுச்சர் டைப், அதாவது காமன் நரேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு செலக்டிவ் நரேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். அப்போ நரேஷனில்
காமன் நரேஷன் அண்ட் செலக்டிவ் நரேஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. அடுத்து 5வது பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னா, ஒரு வவுச்சர்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ண உடனே நீங்க வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து பிரிண்டிங் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க சேல் இன்வாய்ஸ் நீங்க உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க கொடுக்குறீங்க, சேல் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்மிடியட்டா நீங்க அந்த வவுச்சரை பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறத எடுத்து கஸ்டமருக்கு நீங்க கொடுக்க முடியும். அடுத்து ஏதாவது ரிசிப்ட் நீங்க உங்க கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்குறீங்க, ஒரு கேஷ் ரிசிப்ட்ஸ் இல்லைன்னா செக் ரிசிப்ட்ஸ் வாங்குறீங்க, அதுக்கு அகைன்ஸ்டா நீங்க ஒரு ரிசிப்ட் பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாலும் இம்மிடியட்டா நீங்க பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்க முடியும். இதுக்கான ப்ரொவிஷன்ஸும் வந்து டேலியில வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலா நீங்க அன்யூஸ்டு வவுச்சர்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸ்ட்ராவா வவுச்சர்ஸ் வந்து நியூவா கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க, பட் அது பிசினஸ்க்கு நீடு கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அன்யூஸ்டு வவுச்சர் டைப்ஸை நீங்க டெலீட் பண்றா இருந்தாலும் டெலீட் அப்படிங்கிறது நீங்க பண்ண முடியும். இந்த 6 இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது வந்து வவுச்சர்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அடுத்து என்னென்ன வவுச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு டேலியில அக்கௌண்டிங் செக்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒரு சில பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஃபினான்சியல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்வென்ட்ரி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும், அது இன்வென்ட்ரிஸ்ல மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன்ஸ்ல எந்த ஒரு அஃபெக்டும் வரக்கூடாது, ஃபினான்சியல் ரிஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்த சேஞ்சஸும் பண்ணிடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இன்வென்ட்ரி ரிலேட்டட் டிரான்சாக்ஷனா நீங்க இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனாலும் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுல நீங்க லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய 10 வவுச்சர்ஸ் டைப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். அதுல ஒவ்வொரு வவுச்சர்ஸுக்கும் செப்பரேட்டா வந்து ஷார்ட்கட் கீஸ் நீங்க உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ட்கட் கீஸ் நீங்க ப்ரெஸ் பண்றது மூலமா அந்தந்த வவுச்சர் டைப்ஸை நீங்க வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். அதுல கான்ட்ரா, பேமெண்ட், ரிசிப்ட், ஜேர்னல், சேல்ஸ், பர்ச்சேஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட், இந்த வவுச்சர்ஸ்க்கு எல்லாமே டெடிகேட்டட் ஷார்ட்கட் கீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொருக்கும் தனித்தனி ஷார்ட்கட் கீஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ரிவர்சிங் ஜேர்னல் அண்ட் மெமோராண்டம் அப்படிங்கிறதுக்கு டெடிகேட்டட் ஷார்ட்கட் கீஸ் அப்படிங்கிறது கிடையாது. அந்த வவுச்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க F10 அதர் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க ஒரு அந்த பர்டிகுலர் லிஸ்ட்ல இருந்து நீங்க ரிவர்சிங் ஜேர்னல் அண்ட் மெமோ வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெடிகேட்டட் ஷார்ட்கட் கீஸ் அப்படிங்கிறது ரிவர்சிங் ஜேர்னலுக்கும் மெமோராண்டம் வவுச்சருக்கும் இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதர் வவுச்சர்ஸுக்கு எல்லாமே டெடிகேட்டட் ஷார்ட்கட் கீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்ல ஒரு சில வவுச்சர்ஸுக்கு சேஞ்ச் மோட் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல சிங்கிள் என்ட்ரி அண்ட் டபுள் என்ட்ரி அப்படிங்கிற மோட், ஓகேங்களா? சிங்கிள் என்ட்ரி அண்ட் டபுள் என்ட்ரி அப்படிங்கிற மோட், கான்ட்ரா, பேமெண்ட், ரிசீப்ட்ஸ், இந்த 3 வவுச்சர் டைப்ஸுக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் என்ட்ரி அப்படிங்கிறது ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கூட டேலியில கான்ட்ரா, பேமெண்ட், ரிசீப்ட் இந்த 3 வவுச்சரையும் ரெக்கார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் டபுள் என்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா, அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவங்க, டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, டெபிட்ல என்ன ரெக்கார்ட் பண்ணணும், கிரெடிட்ல என்ன ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க டபுள் என்ட்ரி அப்படிங்கிற மோடு வந்து யூஸ் பண்ண முடியும். அது அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்டான ஒரு மோடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இது ரெண்டும் வந்து வேற வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரியான ஃபினான்சியல் இம்பாக்ட் தான் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு ஒன்று பார்த்தோம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ்ல டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் தான் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிங்கிள் என்ட்ரி அண்ட் டபுள் என்ட்ரி அப்படிங்கிறது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் கிடையாது. ஓகேங்களா? அது வேற கான்செப்ட். நீங்க இங்க பாக்குற சிங்கிள் என்ட்ரி அண்ட் டபுள் என்ட்ரி அப்படிங்கிறது வேற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா மோட்ஸ் ஆஃப் வவுச்சர். நீங்க ரெக்கார்ட் பண்ற ஸ்கிரீனோடைய மோடை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்றீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஃபாஸ்டர் என்ட்ரி நீங்க பண்ணணும், டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து நீங்க யூஸ் பண்ண போறது கிடையாது அப்படின்னா நீங்க சிங்கிள் என்ட்ரி அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணலாம். டெபிட் என்ட்ரி, கிரெடிட் என்ட்ரி வேணும்
நீங்க என்ன டெபிட் பண்றீங்க என்ன கிரெடிட் பண்றீங்க அப்படிங்கிறது டிரான்ஸ்பேரண்டா உங்களுக்கு தெரியணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டபுள் என்ட்ரி அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது இது கிடையாது, இது வேற அது வேற அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து மோட்ஸ் ஆஃப் வவுச்சர்ல ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் அஸ் வவுச்சர், ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் அஸ் வவுச்சர் அப்படிங்கிற ஒரு 3 மோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மோட்ஸ் வந்து பர்ச்சேஸ், சேல்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், இந்த 4 வவுச்சர்ஸ் டைப்ஸுக்கு மட்டும் இந்த மோடு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அக்கவுண்டிங் இன்வாய்ஸ், ஐட்டம் இன்வாய்ஸ் அஸ் வவுச்சர், இந்த மோட் பர்ச்சேஸ், சேல்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட் வவுச்சர் டைப்ஸுக்கு அப்ளிகபிளா இருக்கும். கான்ட்ரா பேமெண்ட் ரிசிப்டுக்கு இதே சேஞ்ச் மோட் சிங்கிள் என்ட்ரி அண்ட் டபுள் என்ட்ரி அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு அக்சசிபிளா வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு சில ஸ்பெஷல் மோட்ஸ் அப்படிங்கிறதும் டேலியில வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷல் மோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? ஆட்டோமேஷன் பர்பஸ் இன் தி சென்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்டரா நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக ஒரு 3 எக்ஸ்ட்ரா மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மோட் நம்ம வந்து பார்க்கறது யூஸ் ஃபார் காஸ்ட் சென்டர் பேஸ்டு பேங்க் அலோகேஷன், யூஸ் ஃபார் காஸ்ட் சென்டர் பேஸ்டு பேங்க் அலோகேஷன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 5 எம்ப்ளாயிஸுக்கு நம்ம வந்து சேலரி அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். சேலரி கொடுக்கும்போது நம்ம என்ன என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா சேலரி டெபிட் டு கேஷ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம். சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அல்லது பேங்க், இப்படி தான் நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம். இப்போ நம்ம பேங்க் லெட்ஜர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நம்ம செக் நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணியிருக்கலாம். அப்போ நம்ம வந்து செக் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு எம்ப்ளாயிஸோடைய நேமை நம்ம வந்து காஸ்ட் சென்டர்ல நம்ம வந்து அலோகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? டோட்டல் சேலரியில எந்தெந்த காஸ்ட் சென்டர் அல்லது எந்தெந்த எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளவு சேலரி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம காஸ்ட் சென்டர்ல அலோகேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எந்தெந்த செக் யாருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பேங்க் அலோகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டேலியே நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப காஸ்ட் சென்டர் அலோகேஷன் தனியாகவும் பேங்க் அலோகேஷன் தனியாகவும் நம்ம வந்து ரிப்பீட்டடா என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோடு தான் வந்து என்னன்னா யூஸ் ஃபார் காஸ்ட் சென்டர் பேஸ்டு பேங்க் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மோடு வந்து டேலியில உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து யூஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங். இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் எந்த பிசினஸ்ல இருக்கோ அந்த பிசினஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு மோடு வந்து டேலியில கொடுத்துருக்காங்க. இந்த மோடு எங்க யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெபிட் நோட்டுக்கும் கிரெடிட் நோட்டுக்கும் மட்டும் இந்த யூஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிற இந்த மோடு வந்து யூஸ் ஆகும். இப்போ டெபிட் நோட்ல இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் பர்பஸ்க்காகவும் கிரெடிட் நோட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அப்படிங்கிற பர்பஸ்க்காகவும் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி இந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங்கான மோடு நீங்க சேஞ்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா, அதாவது கொஞ்சம் ஸ்பீடா வந்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறத நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து யூஸ் ஃபார் ஃபாரெக்ஸ் கெயின் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபாரெக்ஸ் கெயின் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மல்டி கரன்சியில பில் பண்ணக்கூடியவங்க. ஓகேங்களா? மல்டி கரன்சியில பில் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு குட்ஸ் அல்லது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அல்லது லோக்கல்ல அல்லது ஃபாரின்ல இருக்கக்கூடிய சப்ளைஸ்ல இருந்து குட்ஸ் அல்லது சர்வீசஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான டைம்ல அதர் கரன்சி யூஸ் பண்ணி பில் பண்ணுவாங்க. அங்கே வந்து இந்த ஃபாரெக்ஸ் கெயின் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி ஜேர்னல் வவுச்சர்ல அவங்க பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட டிரான்சாக்ஷனுக்கு ஜேர்னல் வவுச்சர்ல இந்த ஒரு மோடு வந்து யூஸா இருக்கும். ஜேர்னல் வவுச்சர்ல சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரி அப்படிங்கிற மோடு வந்து அங்கே டிஃபால்ட்டா ஆக்டிவ்ல இருக்காது. ஃபாரெக்ஸ் கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் இந்த ஒரு அடிஷனல் ஸ்பெஷல் மோட் அப்படிங்கிறத அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா ஃபாரெக்ஸ் கெயின் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்.
ஜென்ரலாக Ctrl+H நம்ம கொடுத்து அந்த மோட் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதில் காமனாக இருக்கக்கூடிய மோட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே பார்த்துருக்கோம். அதாவது சிங்கிள் என்ட்ரி, டபுள் என்ட்ரி ஃபார் கான்ட்ரா, பேமெண்ட், ரிசீவ். தென் ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், அஸ் வவுச்சர் அப்படிங்கிறது பர்ச்சேஸ், சேல்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட் வவுச்சர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் காஸ்ட் சென்டர் ஆட்டோமேட்டட் பண்ணுறதுக்காக பேமெண்ட் வவுச்சர்லையும், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங் ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட்லேருந்து கொண்டு வரதுக்காக டெபிட் நோட், கிரெடிட் நோட்லையும், தென் ஃபாரெக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஜேர்னல் வவுச்சர்லையும் வந்து ஒரு சில மோட்ஸ் இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் மோட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து பொதுவா நம்ம வந்து நாம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், அந்த டிரான்சாக்ஷனுடைய நேச்சரை பேஸ் பண்ணி நாம ப்ராப்பர் வவுச்சர் டைப்பை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராப்பர் வவுச்சர் டைப்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு மைதிலி அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டைரக்டா பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்கே ஒரு 50 lakh கேபிட்டல், அதாவது கேஷ் டெபாசிட் பண்ணி அதை பிசினஸ் பர்பஸ்க்காக கேபிட்டலா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பிசினஸ்க்குள்ள ஒரு இன்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொடுக்குது. பிசினஸ்க்குள்ள ஒரு இன்ஃப்ளோ அப்படிங்கிற கான்செப்ட் கொடுக்குது. அப்ப இது வந்து ரிசீப்ட் நேச்சர் அப்படின்னு கன்சிடர் பண்ணி இந்த கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனை நம்ம டேலியில ரிசிப்ட் வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ பிசினஸோடைய டிரான்சாக்ஷன் நேச்சர் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம எந்த வவுச்சர் டைப் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு நாலேஜ் அப்படிங்கிறத நீங்க கேதர் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டாவது டிரான்சாக்ஷன் பாருங்க. பிசினஸ் பர்பஸ்க்காக, பிசினஸ்ல நடக்கக்கூடிய செலவுகளை நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக பேங்க்ல இருந்து ஒரு 50,000 rupees வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்ப பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம கான்ட்ரா அப்படிங்கிற வவுச்சர்ல நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க்ல டெபாசிட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்திலையும் கான்ட்ரா அப்படிங்கிற வவுச்சர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 50,000 ரூபாய் வந்து கேஷ் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு 20,000 ரூபாய் பெட்டி கேஷியர் மிஸ்டர் சிவனேசன் அப்படிங்கிற பெட்டி கேஷியருக்கு வந்து 20,000 ரூபாய் இமிடியேட்டா வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த என்ட்ரி வந்து பேங்க்ல இருந்து கேஷ் பிசினஸுக்கு உள்ள வருது. அப்போ பிசினஸோடைய கேஷா தான் அது வந்து கன்வெர்ட் ஆகுது. இது வந்து கான்ட்ரா அஃபெக்டட், நோ இன்ஃப்ளோ, நோ அவுட்ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பேங்க் அக்கௌண்டா இருந்த பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கேஷ் அப்படிங்கிற பேலன்ஸுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நோ இன்ஃப்ளோ, நோ அவுட்ஃப்ளோ, கான்ட்ரா அஃபெக்டட் வவுச்சர் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. மூணாவது டிரான்சாக்ஷன் பாருங்க. ஒரு பிசினஸ் லோன் வந்து அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஓகேங்களா? கரண்ட் அக்கௌண்ட்ல பிசினஸ் லோன் ஒரு 15 lakh rupees வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் என்னன்னா, பேங்க் லோன் நியூவா பிசினஸ்க்குள்ள வந்திருக்கு. இது ஒரு இன்ஃப்ளோ பேசிஸ் மெத்தட் டிரான்சாக்ஷன். அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதை ரிசிப்ட் வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். எப்படி கேபிட்டல் பிசினஸ்க்கு ஒரு இன்ஃப்ளோவோ அதே மாதிரி பிசினஸ் லோன் வந்து பிசினஸ்க்கு ஒரு இன்ஃப்ளோவா நம்ம கன்சிடர் பண்ணி ரிசிப்ட் அப்படிங்கிற வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு இன்கம், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் கன்சல்டன்சி இன்கம் கேஷா நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி, அதே மாதிரி பேங்க் மூலமா நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி, கஸ்டமர்ட்ட வந்து நம்ம செக் நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளோ அப்படிங்கிற நேச்சர்ல கான்ட்ரால ரிசிப்ட் வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ எந்த ஒரு இன்கமும் கேஷாவோ செக்காவோ நம்மளுக்கு பிசினஸ்க்குள்ள வருது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ரிசிப்ட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்து ஏதாவது ஒரு சில எக்ஸ்பென்சஸ், இப்போ உதாரணத்துக்கு வந்து மிஸ்டர் சிவனேசன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பெட்டி கேஷியர் அவரு அந்த பர்டிகுலர் பீரியட்ல பண்ண செலவுகள் எல்லாத்துக்குமான பில்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காரு. அதுல ஆபீஸ் ஸ்டேஷனரிஸ், ஆபீஸ் கிளீனிங் மெட்டீரியல்ஸ், எம்ப்ளாயி பெட்ரோல் கன்வெயன்ஸ், எம்ப்ளாயிக்கான ஃபர்ஸ்ட் ஃபேர் கொடுத்தது, டெலிஃபோன் பில் கட்டினது, இபி சார்ஜஸ் பே பண்ணது, இந்த மாதிரி அவர் வந்து என்னன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாரு. இந்த ஒவ்வொரு வவுச்சர்ஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வேற வேற டேட்ல அவர் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பார். இப்போ உதாரணத்துக்கு ஆபீஸ் ஸ்டேஷனரி ஒரு பர்டிகுலர் டேட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அதை வந்து ஒரு பர்டிகுலர் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு வாங்கியிருக்காரு, இல்லைன்னா ஒரு ஸ்டேஷனரி ஷாப்ல போய் வாங்கியிருக்காரு அப்படின்னா அங்கிருந்து ஒரு பில்லு வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? அந்த பில்லு தான் அதுக்கான எவிடன்ஸ். வேற ஒரு டேட்ல அவர் கிளீனிங் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது வாங்கிட்டு வந்திருக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ அது வந்து அந்த பர்டிகுலர் ஷாப்ல இருந்து வந்த பில்லு வந்து ஒரு எவிடன்ஸா வந்து கண்டிப்பா இருக்கும். எம்ப்ளாயிஸ்க்கு பெட்ரோல் கன்வெயன்ஸ் கொடுக்கும்போது கேஷா கொடுத்திருக்காரு, பெட்டி கேஷ்ல இருந்து கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அந்த எம்ப்ளாயிட்ட இருந்து கையெழுத்து வாங்கியிருப்பாரு ஒரு வவுச்சர்ல. தென் அதுக்கு அடிஷனல் பில் எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த வவுச்சர் தான் வந்து என்ன அப்படின்னா ப்ரூஃப். அடுத்து எம்ப்ளாய்க்கு ஃபர்ஸ்ட் ஃபேர் வந்து அது கேஷா வந்து பெட்டி கேஷா வந்து தனியா கொடுத்திருக்காரு. அது வந்து ஒரு 1000 rupees. இதுக்கும் தனியா வவுச்சர்ல கையெழுத்து வாங்கியிருப்பாரு. இதுக்கு எந்த பில்லும் வந்து இருக்காது. ஆனால் டெலிஃபோன் பில் அண்ட் இபி சார்ஜஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணி அதுக்கான ரிசிப்ட் வந்து தனியா வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் அதையும் வந்து என்னன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அப்ப இந்த சப்மிட் பண்ண என்டையர் பில்லையும் நம்ம செக் பண்ணிட்டு அந்த வவுச்சர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு தென் நாம வந்து ஒரே வவுச்சர்ல நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பேமெண்ட்ஸை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அவர் பண்ண என்டையர் பேமெண்ட்டையும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வவுச்சர்ஸ் என்ன அப்படின்னா F5 பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சர் நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இதுல ஒரு நல்ல கிளாரிட்டி எடுத்துக்கிறீங்க. நம்ம கேஷ்ல இருந்தோ அல்லது பேங்க்ல இருந்தோ பெட்டி கேஷியருக்கு நம்ம அந்த மந்த் செலவுக்காக நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா காண்ட்ரா. அதே பெட்டி கேஷியர் அவர் பண்ண செலவை நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த எக்ஸ்பென்சஸ் அண்ட் பில்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வவுச்சர் F5 அப்படிங்கிற வவுச்சர் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா. இதுல ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அடுத்து மைதிலி அப்படிங்கிறவங்க ஓனர் அவங்களுடைய பர்சனல் பர்பஸ்க்காக ஒரு ஆபீஸ்ல இருந்து ஆபீஸோடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 25,000 வந்து எடுத்துக்கிறாங்க. அது கேஷா வந்து பிசினஸ்க்குள்ள கொண்டு வரல. அவங்களுடைய பர்சனல் யூஸுக்காக வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பிசினஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. அப்ப இதை அவுட்ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம F5 பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். அப்ப இந்த ஓனர் பிசினஸுக்கு கேஷ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரிசிப்ட், பிசினஸ்ல இருந்து பர்சனல் யூஸுக்காக எடுத்தாங்க அப்படின்னா பேமெண்ட். அதே ஓனர் பிசினஸ் பர்பஸ்க்காக அவங்க வந்து பேங்க்ல இருந்து பணம் எடுத்தாங்க அப்படின்னா ரிசிப்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸோடைய நேச்சரை பேஸ் பண்ணி கரெக்டான வவுச்சர் டைப் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சிம்பிளி இந்த ஒரு 7 எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். இதை நம்ம ப்ராக்டிக்கலாவும் நம்ம வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சைமல்டேனியஸ் இந்த செஷன்ல நம்ம வந்து பார்த்துருவோம். தென் இதை ப்ராப்பரா அந்தந்த வவுச்சர்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா டேலியில இருந்து நம்ம இது ரிலேட்டடா தேவையான ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ ஃபுல்லா வந்து இது கேஷ் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸா இருக்கு. ஓகேங்களா. இப்போ கேஷ்னு பார்க்கும்போது இந்தியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. அங்கே இருந்தும் பணம் உள்ள வந்திருக்கு, டெபாசிட் ஆயிருக்கு. அடுத்து மெயின் கேஷ் அப்படிங்கிறது இருக்கு. அங்கிருந்து எந்த டிரான்சாக்ஷன் நம்ம நடக்கல. ஆனாலும் வந்து இன்னும் நம்ம பெட்டி கேஷ்ல இருந்து நம்ம ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அப்போ பெட்டி கேஷ்ல இருந்து ஒரு சில அமௌண்ட் போயிருக்கு. ஓகேங்களா. அப்போ கேஷ், பேங்க், பெட்டி கேஷ்ங்கிற ஒரு 3 லெஜர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஒரு சில பிசினஸ்ல வந்து இந்த மாதிரி பேங்க் லெஜர், கேஷ் லெஜர்ஸ் வந்து இருக்கும்போது சிங்கிள் காலம்னார் கேஷ், அதாவது டபுள் காலம்னார் கேஷ் புக், தென் ட்ரிபிள் காலம்னார் கேஷ் புக் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ டேலிலையும் அது வந்து இருக்கு. மேனுவல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து இந்த டபுள் காலம்னார் கேஷ் புக் அதுல பேங்க்கும் கேஷும் மட்டும் இருக்கும். ஓகேங்களா. ட்ரிபிள் காலம்னார் கேஷ் புக்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் டேலியில அந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனாலும் வந்து என்னன்னா ஒவ்வொரு கேஷ் லெஜர், பேங்க் லெஜருக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாம இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா இந்த மாதிரி மல்டி காலம்னார் கேஷ் புக் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து என்னன்னா மல்டி காலம்னார் கேஷ் புக். ஒரே பிரிண்ட் அவுட் அல்லது ஒரே ரிஜிஸ்டர்ல கேஷோடைய டிரான்சாக்ஷன், ரிசிப்ட் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் என்ன அல்லது டெபிட் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் என்ன, அதே மாதிரி பேங்க் அண்டு பெட்டி கேஷ் அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து அதே புக்ல நம்ம வந்து கிரெடிட் சைடு பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ பேமெண்ட்ஸுக்கு நம்ம கேஷ் காலம், அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து பேங்க் காலம், தென் பெட்டி கேஷ் அப்படிங்கிற காலம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அப்ப காண்ட்ரா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கும்போது இங்க எந்த என்ட்ரியோ அதே இது ஆப்போசிட்லயும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய ரெஃப்ளெக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதர்வைஸ் நம்ம ஒவ்வொரு செலவுகளுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வேற ஒரு புக்லையும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஆனா சிங்கிள் கேஷ் புக்ல நம்ம வந்து கேஷ், பேங்க்,
தென் பெட்டி கேஷ் அப்படிங்கிற லெட்ஜர்ஸை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டி காலம்னார் கேஷ் புக்கை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டேலி சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இந்த டிரான்சாக்ஷன்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி இந்த மல்டி காலம்னார் கேஷ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டேலியில் பார்த்துருவோம். அடுத்து நம்ம வந்து பெட்டி கேஷ் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மாசமும் பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பெட்டி கேஷ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம மேனுவலாக நம்ம வந்து பெட்டி கேஷ் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெட்டி கேஷியை டோட்டலாக 1 மந்த்துக்கான என்னென்ன செலவுகள் பண்ணாரோ அதை தனித்தனி காலமாக வந்து அவர் கொடுத்துருப்பார். டோட்டல் காலம்ஸ் என்ன அப்படிங்கிறத அவர் வந்து காமிச்சிருப்பார். அந்த காலம்ஸை பேஸ் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவர் பே பண்ணதை தனியாக இந்த மாதிரி ரிஜிஸ்டர் போட்டு அவர் எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர்ஸை பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டில் என்னென்ன செலவுகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அந்தந்த செலவோடைய காலம்ஸில் ப்ராப்பராக நோட் பண்ணி டோட்டலாக என்னென்ன செலவுகள் எவ்வளவு அப்படிங்கிற கிராண்ட் டோட்டல் காலமும் இங்கே வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரிப்போர்ட்டும் நம்ம டேலியில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு வவுச்சர்ஸ், அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். தென் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் எந்தெந்த வவுச்சர்ஸ் எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் எந்தெந்த வவுச்சர்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி. ஓகேங்களா? இது தியரிட்டிக்கல் பார்ட். இதுக்கான நோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய ஷீட்டில் நான் வந்து லிங்க் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இந்த நோட்ஸை நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக டேலியில் இதை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம்.